பருத்தித்துறை நகரம் என்றது ஒரு நகரமாக திகழ்கின்ற இடம். இங்கே ஒரு வெற்றிக்காணி எடுப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். எல்லாமே காலை மையங்களாகவும் வீடுகளாகவும் எல்லாம் நெருக்கமான குடிமனைகளாகவும் இருக்கப்படுவது ஒரு வெற்றிக்காணியை தேடுவது மிகவும் அசாத்தியமாக இருந்த ஒரு சந்தர்ப்பம். எனினும் நாங்கள் எங்களுடைய முயற்சியை தளர விடாது நாங்கள் ஒரு வெற்றிக்காணியை தெரிவு செய்ய வேண்டும். அதில் போது மரக்கறி சந்தையை கட்ட வேண்டும். இந்த பருத்தித்துறை நகர மக்களுக்கு நல்லதொரு வியாபாரத்தை கொடுக்க வேண்டும், நல்லதொரு சந்தையை கொடுக்க வேண்டும் என்ற எங்களுடைய உள்ள ஆவலினால் நாங்கள் 2023ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் அளவிலே இந்த காணியை கொள்வனவு செய்தோம். எங்களுடைய சபை நிதியிலிருந்து நாங்கள் இந்த காணியை கொள்வனவு செய்யப்பட்டு அடுத்த வருடம், அதாவது சித்திரை மாதம் அளவிலே 2024ஆம் ஆண்டு சித்திரை மாதம் அளவிலே நல்லதொரு நாளிலே இந்த சபையினுடைய இந்த மரக்கறி சந்தையினுடைய காணி கட்டிடத்துக்கு அடிக்கல் போட்டப்பட்டு உள்ளூர் அபிவிருத்தி மேம்பாட்டு திட்டம் என்ற LDSP என்கின்ற ஒரு செயல் திட்டத்தின் மூலமாக ப்ரொபோசல்ஸை அனுப்பி உலக வங்கியினுடைய நிதி அனுசரணையுடன் எங்களுடைய பிரதம செயலகம், உள்ளூராட்சி அமைச்சு, உள்ளூராட்சி திணைக்களம், பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகம் என்பவற்றில் இருக்கின்ற அனைவருடைய வழிகாட்டல்களினுடைய திணைக்கள தலைவர்கள், திட்ட பொறியியலாளர்கள், தொழில்நுட்ப உத்தியோகர்கள் அனைவரது வழிகாட்டலின் கீழ் இந்த ஒரு மரக்கறி சந்தை கட்டிடம் இன்று கட்டப்பட்டு இன்று பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதில் இவ்விடத்திலே நான் மிகவும் பெருமை கொண்டு நிற்கின்றேன் என்றார். இதற்காக இந்த சந்தையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் பலரும் நல்லுள்ளங்கள் அனைவரும் இந்த பாடுபட்டு இன்று இந்த பொது மரக்கறி சந்தையை திறந்து இருக்கும் போது எங்களுக்காக ஒரு வெற்றி பெருமிதம். எங்கள் பொதுமக்களுக்கு நாங்கள் ஒரு நல்லதொரு சேவையை கொடுத்திருக்கின்றோம் என்ற ஆத்மார்த்தமான திருப்தி எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்தையானது தைப்பொங்கல் பிறந்தவுடன், அதாவது தை மாத முதல் தினங்களிலேயே இயங்கு நிலைக்கு வரும். அங்கு பொது மரக்கறியை வாங்குவதற்காக மேல்மாடி செல்கின்ற மக்கள் எந்த சிரமங்களும் இல்லாமல் மிகவும் சந்தோஷமான முறையில் இங்கே வந்து வாங்கிக் கொண்டு சென்று தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். அந்த நகரத்திலே ஒரு கடலோர வளம் நிறைந்த ஒரு நகரம். இங்குதான் வடமராட்சி வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, ஏன் வல்லை தாண்டி அங்காள் பகுதியில் இருக்கிறவர் கூட இங்கே இருக்கிற கடலுணவுகளை தேடி வருவார்கள் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இந்த பருத்தி நகரம் மிகவும் பெருமை பெற்றது இந்த கடலுணவு விஷயத்திலே. அவ்வாறான கடலுணவுகளை கொள்வனவு செய்வதற்காகவும் விற்பனை செய்வதற்குமான பொது மீன் சந்தை அருகிலே 100 மீட்டர் தூரத்திலே இந்த பொது மரக்கறி சந்தை அமைந்து இருப்பது இன்னும் எங்களுடைய கேள்வி தொகையை கூட்டுவது மட்டுமல்ல, மக்கள் ஒவ்வொருவரது 2 தேவையையும் ஒரே இடத்திலேயே மக்கள் பூர்த்தி செய்வது. அதாவது ஒரு குறிப்பிட்ட 100 மீட்டர் தூரத்திலேயே தங்களது கடலுணவு தேவையையும் சரி, தங்களுடைய மரக்கறி தேவையையும் பூர்த்தி செய்வதற்கு சிறந்த ஒரு இடமாக இந்த இடம் அமைந்திருக்கின்றது என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே எல்லாம் வல்ல எங்களுக்கு இந்த சந்தையை திறப்பதற்கு துணை ஒரு நின்ற இறைவனையும் இந்த பருத்தித்துறை நகரத்தினுடைய பொதுமக்களையும் வர்த்தக பெருமக்களையும் வியாபாரிகளையும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பிரதி செயலாளர் திரு சத்யசீலன் அவர்களே, மற்றும் பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் திரு ஸ்ரீவர்ணன் அவர்களே, மற்றும் OAC பெற்றவர்களே, மற்றும் ஏனைய முன்னாள் தவிசார் உட்பட்ட ஏனைய பிரமுகர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் முதலிலே பிறந்த ஆங்கில தின புத்தாண்டு வாழ்த்துக்களையும் முன்கூட்டிய பொங்கல் வாழ்த்துக்களையும் முதலிலே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வானது மிக ஒரு சிறப்பான நிகழ்வாக ஒழுங்கமைக்கப்பட்டு இன்றைய இந்த பிரதேசத்துக்கு ஒரு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. இங்கே தலைமையாற்றிய எங்களுடைய தலைவர் சொன்னது போன்று குறிப்பாக இன்றைய இயங்குகின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் தாங்களே தனித்து தன்னுடைய வருமானங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும், அதனூடாக தன்னுடைய சேவைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு இந்த வருடத்திலிருந்து தேசிய ஒரு கொள்கையாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே நகராட்சி மன்றத்திலே 2ஆம் நிலையாக இருக்கின்ற இந்த எங்களுடைய பருத்தித்துறையினுடைய சபையானது குறிப்பாக இவ்வாறான வருமானம் ஈட்டுவதற்கான முன்முயற்சிகளை பல்வேறு நடவடிக்கை எடுத்துவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, தன்னுடைய சேவைகளிலே ஒரு முகாமைத்துவம் சிறந்ததான மக்களுக்கான ஒரு அன்பான ஒரு பண்பான சேவையை உரிய காலத்திலே வழங்குகின்ற ஒரு சபையாகவும் இந்த சபை பாராட்டப்பட்டதை அறிந்து உண்மையிலேயே மகிழ்வடைகிறோம். அதுக்கு உழைத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்வடைகின்றேன். மேலும் எமது அழைப்பு நிலையில் இங்கு விருந்தினர்களாக வருகிறது